பிசிசிஐயோட கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து விராட் கோஹ்லியும் ரோஹித் சர்மாவும் சொதப்பிட்டு வராங்க. இது ஒரு முக்கியமான முடிவு. அதாவது தேர்வுக்குழு தலைவர் ஆன அதே மாதிரி இந்திய அணி பயிற்சியாளர் மற்றும் தேர்வுக்குழு தலைவருக்கு வானளாவிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி இனிமேல் ரோஹித் சர்மாவும் விராட் கோஹ்லியும் டெஸ்ட் போட்டியில அவங்க விளையாட விரும்பினா கண்டிப்பா ரஞ்சில விளையாடணுங்கிற கட்டாயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படியும் ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகிடுவார் தான் சொல்றாங்க சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம். ஆனா கோஹ்லி தான் இதை ஏத்துக்குவாரான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எல்லாம் ரோஹித் சர்மா கோஹ்லி இவங்க எல்லாமே ஏதோ ஒரு தொடர்ல விளையாட வேண்டாம்னு முடிவு பண்ணா அவங்களா கிளம்பி போயிடுவாங்க, நாங்க இந்த தொடர்ல விளையாடலன்னு. நீ அந்த மாதிரி அவங்க பண்ண முடியாது. எந்த ஒரு வீரரும் தனிப்பட்ட ரீதியா முடிவு எடுக்கவே முடியாது. அணி நிர்வாகமும் தேர்வுக்குழு தலைவரும் தான் இதை முடிவு பண்ணுவாங்க. இனிமேல் எந்த சீனியர் வீரர்கள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் கம்பீரோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். எனவே இவங்க 2 பேருக்கும் ஆப்பு ரெடி ஆயிட்டு தான் நினைக்கிறேன். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.